அதே போல உங்களுக்கு தெரியும் தேரர்கள் அல்லது பிக்குகள் அல்லது இந்த காவியுடை அணிந்த 22 பேர் போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்டார்கள். 112 கிலோவுக்கும் அதிகமான எடை கொண்ட போதைப் பொருள் 112 கோடி ரூபாய்க்கும் பெறுமதியான இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. எனவே அந்த சம்பவம் தொடர்பாக தற்போது தீவிரமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அது தொடர்பாக அரசியல் தளத்திலும் அதேபோல் நாட்டுகளும் பல கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் ஞானசார தேரர் தெரிவித்த ஒரு கருத்து இவ்வாறு அமைகிறது. போதைப்பொருள் கடத்தலில் பிக்குகள் சிக்கியமை பாரிய சதி. ஞானசார தேரர் விசனம். சில மாதங்களிலேயே வெளிநாடு செல்லும் ஆர்வம் இளம் துறவைகளிடம் அதிகரிப்பு என்கிறார் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தாய்லாந்துக்கு விஜயம் மேற்கொண்ட 22 பௌத்த பிக்குகள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பில்லியன் கணக்கான ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள்களோடு கைது செய்யப்பட்டமையானது ஒட்டுமொத்த தேசத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. துறவரம் பூண்டு சில மாதங்களிலேயே வெளிநாடு செல்லும் ஆர்வம் சில இளம் துறவிகளிடம் காணப்படுகிறது. அனுசரணை வழங்குவோர் யார் என்பது வெளிக்கொணரப்பட வேண்டும் என்பதாக அவர் இன்று பொதுபல சேனா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் கலகொடாத்தே ஞானசார தேரர் விசனம் வெளியிட்டிருக்கிறார். கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்து மேற்கொண்டவர் கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கிறார். ஒரு துறவி வெளிநாடுகளுக்கு செல்லும் போது பின்பற்ற வேண்டிய கடுமையான மரபுகள் தற்போது சீர்குலைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சாசன பாதுகாப்பு சபையின் செயலராக பணியாற்றும் நுகுணுவேல அனுருத்த தேரர் மீதே இந்த குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டியிருக்கிறது. அவரே இளம் துறவிகளை திரட்டி குழுக்களாக வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்லும் கலாச்சாரத்தை பழக்கப்படுத்தினார். எவ்வித பொறுப்புக்கூறலும் இன்றி இவ்வாறான பயணங்களை ஊக்குவிப்பதன் விளைவாகவே இன்றைய நிலைமை உருவாகி இருக்கிறது. துறவிகள் மீதுள்ள மரியாதையினால் விமான நிலைய அதிகாரிகள் அவர்களை தீவிரமாக சோதனைக்குட்படுத்துவதில்லை. இந்த நம்பிக்கையை குற்றவாளிகள் தமது கேடயமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு வைத்தியரோ இராணுவத்தினரோ அல்லது காவல்துறையினரோ சீருடையை பயன்படுத்தி தவறு செய்வது போன்று இதையும் பார்க்க வேண்டும். ஒரு சிலர் செய்யும் தவறால் ஒட்டுமொத்த துறவிகள் சமூகத்தையோ அல்லது தர்மத்தையோ குறை கூற முடியாது. எனவே மகாநாயக்க தேரர்கள் இவ்விடயத்தில் உடனடியாக தலையிட வேண்டும். பௌத்த விவகார ஆணையாளர் மற்றும் அமைச்சினூடாக வெளிநாட்டு பயணங்களுக்கான அனுமதி வழங்கும் நடைமுறையை மீண்டும் இறுக்கமாக்க வேண்டும். வெளிநாடுகளில் தர்மத்தை போதிக்கும் தூய நோக்குடன் நூற்றுக்கணக்கான துறவிகள் எவ்வித புகாருமின்றி செயல்பட்டு வருகிறார்கள். ஆனால் இவ்வாறான சம்பவங்கள் அவர்களின் கௌரவத்திற்கும் களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக உயர்ந்தபட்ச சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதேவேளை இச்சம்பவத்தை கொண்டு ஒட்டுமொத்த சாசனத்தையும் பழிதூற்றி பாவத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டாம் என பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் என்பதாக நேற்று தினம் ஞானசார தேரர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார். இதேபோல உதய கம்மன் பிள்ளை இவ்வாறு கூறுகிறார். பௌத்த தேரர்கள் கைதானதன் பின்னணியில் அரசாங்கத்தின் சதி. பிவித்துறை ஹெலவுரிமையின் தலைவர் உதய கம்மன் பிள்ளை என்பதாக இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது. தாய்லாந்திலிருந்து இலங்கை வந்த 22 பௌத்த தேரர்கள் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் கைதான சம்பவத்தின் பின்னணியில் அரசாங்கத்தின் சதி உள்ளதா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது என்று பிவித்துறை ஹெலவுரிமை கட்சியினுடைய தலைவர் உதய கம்மன் பிள்ளை தெரிவிக்கிறார். நேற்று ஊடகங்கள் கருத்துக்களை முன்வைக்கும் போது அவர் இதனை கூறுகிறார். குறித்த சம்பவத்தின் பின்னணியில் 3 விதமான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். முதலாவது, பௌத்த தேரர்கள் தெரிந்தே இதில் ஈடுபட்டிருந்தால் அவர்கள் இந்த சம்பவத்தில் அவர்களை பௌத்தாந்திலிருந்து நீக்கி அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும். இரண்டாவதாக, புனித பயணம் என்ற பெயரில் பிக்குகளை ஏமாற்றி அவர்களுக்கு தெரியாமல் அவரது பைகளில் போதைப்பொருள் வைக்கப்பட்டிருக்கலாம். குறிப்பாக பௌத்த மதத்துக்கு அவப்பெயரை ஏற்படுத்த அரசாங்கத்தின் அனுசரணையோடு மேற்கொள்ளப்பட்ட சதியாக இருக்குமோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. பிக்குகள் வெளிநாடு செல்வதற்கு மகாநாயகர்களின் அனுமதியை பெற வேண்டும் என்ற சட்டத்தை இந்த அரசாங்கம் நீக்கியதாக பௌத்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். மூன்றாவதாக, பிக்குகள் போன்று வேடமணிந்த நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கலாம். எனவே முறையான மற்றும் சுதந்திரமான விசாரணைகள் மூலமே உண்மையை வெளிப்படுத்த முடியும் என்பதாக பிவித்துறை இள உரிமை தலைவர் உதய கம்மன் பிள்ளை இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்.